ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல் ஐஷூஸ் கிச்சன். நான் உங்கள் ஐஷூ. ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான டூர் vlog தான் பார்க்க போகிறோம். நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங்கே பயங்கர மேக்கப்போட உலக அழகிகள் மாதிரி எல்லோரும் கிளம்பியாச்சு. பிகாஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டு குண்டுமல்லிக்கு தணிகை வேதா பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு மொட்டை அடிக்க போகிறோம். ஸோ ஏர்லி மார்னிங் 6 o'clock நாங்கள் கிளம்பியாச்சு. அந்த வேலை டிஃபனை நாங்கள் முடிச்சுட்டு சரி நாமக்கல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ கோயிலுக்கு போயாச்சு. ஸோ கோயில் கட்டிட்டு தான் இருக்காங்க, இன்னும் அவங்க கோயில் ஃபுல்லாக கட்டி முடிக்கல. ஸோ அதனால் நாங்கள் கோயிலில் வெயிட் பண்ணோம். அவங்களும் வந்துட்டாங்க, எங்களை அவங்களும் பிடிச்சிட்டாங்க. ஸோ பொங்கல் வைக்கிறதுக்கு ஒரு பக்கம் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். குட்டீஸ்லாம் பயங்கர அலப்பறையாக பயங்கர ஜாலியாக இருந்தாங்க. இவங்க தான் விழாவினுடைய கதாநாயகி குண்டுமல்லி தணிகை வேதா லட்டுக்குட்டி. இவங்க தான் இன்றைக்கி பயங்கர ஹாப்பியாக ஜாலியாக அவங்க இந்த டேவை என்ஜாய் பண்ணாங்க. ஸோ ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் எங்கள் சிஸ்டர் வீட்டில் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பொங்கல் வச்சு அதுக்கப்புறம் தான் மொட்டை அடித்து சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போனோடனே நாங்கள் கோயிலெலாம் கூட்டி விட்டோம். இவங்க வாசல் கழுவி கோலம் போடலாம்னு சொல்லிட்டு அம்மா ஒரு பக்கம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, நம்ம அதுங்காட்டியும் குண்டுமல்லிக்கு தனியாக ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணோம். பூ வச்சு குடுமி போட்டு. ஸோ அவங்களுக்கு ஒரு பக்கம் ஃபோட்டோ ஷூட் ரெடி பண்ணோம். ஃபுல்லாக பாப்பா அப்பாவோடவே தான் இருந்தாங்க. ஸோ நாங்களே இந்த சைடு ஒரு குட்டி குட்டி வேலையெல்லாம் பார்த்துட்ருந்தோம். ஸோ பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. பொங்கல் வச்சு இறக்கியாச்சு. ஸோ குண்டுமல்லிக்கு மொட்டை அடிக்க போகிறோம். ஸோ பாப்பா திருத்தம் தெளித்து துண்ணூறு பூசி ரெடி ஆகிட்டாங்க. ஸோ அந்த மொட்டையை அடிக்கங்காட்டியும் உங்கள் வீட்டு அழுக எங்கள் வீட்டு அழுக கொஞ்சம் நெஞ்ச அழுக இல்லைங்க. இந்த 9 மாதத்தில் எங்கள் பாப்பா இவ்வளோ தூரம் அழுது நாங்கள் பார்த்ததே கிடையாது. ரொம்ப இன்றைக்கி பயங்கரமாக அழுது தீர்த்துட்டாங்க. அவங்க அழுகையை யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு சைடு அவளுடைய மம்மி, அவளுடைய டேடி, எங்கள் அப்பா, ஸோ எல்லாருமே கண்ட்ரோல் பண்ணுறோம். அவங்களால அழுகை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இத்தனை மாதத்துக்கு பாப்பா இன்றைக்கி ரொம்ப அழுது களைச்சி போயிட்டா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் இன்னொரு பக்கம் சுடு தண்ணிலாம் வச்சு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ முடி எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. முடி எடுக்கிறவர் தான் ரொம்ப பயந்தார் பாப்பாவுக்கு. ஸோ ஓரளவுக்கு ப்ராப்பராக எடுத்தாச்சு. குளிச்சு விட்டு தலையில் சந்தனம் தடவி குண்டுமல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் மேக்கப் போட்டு விட்டு ட்ரெஸ்லாம் போட்டு விட்டோம். இன்னொரு சைடு பூஜைக்கு தேங்காய் உடச்சி பூஜையை ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பாப்பாவும் ரெடியாகி வந்தாச்சு. நாங்களும் எல்லாம் சாமி கும்பிட்றதுக்கு இங்கே அசம்பிள் ஆகிட்டோம். ஸோ எல்லாம் அந்த வேலை சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு ஹோட்டலில் லஞ்சை முடிச்சுட்டு நாங்களும் கிளம்பலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டாச்சு. ஸோ சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. சாமி கும்பிட்டு முடித்தோன்னே அடுத்த பிளானை இம்ப்ளிமெண்ட். என்னங்க பிளானு, நமக்கு சோறு தாங்க முக்கியம். எங்கே போனாலும் சாப்பாடு தான் நமக்கு முக்கியம். ஸோ சாப்பாடை முடிச்சுட்டு கிளம்பலான்னு நாங்கள் பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். ஸோ அம்மனி இது ஆஃப்டர் மொட்டை, பிஃபோர் மொட்டை இது. ஸோ பிஃபோர் மொட்டை ஆஃப்டர் மொட்டை பிக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அம்மனியோட ட்ரெஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.